தோழர்களே, சமீபத்தில் கமலஹாசன் தன்னுடைய திரைப்பட பாடல்கள் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசும்போது யதார்த்தமாக ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் பெரும்பாலும் பதிந்து போன ஒரு சொல்லை அவர் யதார்த்தமாக சொல்கிறாரு. தமிழ்லேருந்து தானே உங்களுக்கு கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது இன்றைக்கி மிகப்பெரிய இதுவாக மாறி இருக்கு. அது உண்மையிலே இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இந்திக்கு எதிரான போராட்டங்களாக வலுத்துட்டு வர சூழ்நிலையில் கர்நாடகாலையும் சமீபத்தில் இந்திக்கு எதிரான ஒரு வங்கியில் மேனேஜருக்கு எதிராக போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிற சூழலில் அதை திசை திருப்புற மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சு வச்சுப்போம். இப்போ தமிழ் கன்னடாக்கான சிக்கல்களாக அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் விழாவை ஒட்டி அது அந்த செய்தி முதன்மை செய்தி இல்லாமல் அது பின்னுக்கு போயிருக்குது. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த மொழி வெறியர்கள் இன்னும் விட மாட்டுறாங்க. அங்கே எப்படி மொழி வெறியர்கள் அதை பிரச்சனையை திசை திருப்பினாங்களோ, இந்தி கன்னடா பிரச்சனையிலேருந்து அதை திசை திருப்பினாங்களோ, அதுபோல் இங்கே இருக்கிற மொழி வெறியர்களும் அதை விடாமல் மீண்டும் அவங்க அந்த கிரிக்கெட் விழானுடையிலேருந்து இப்போ அந்த விஷயங்கள் மங்கி போயிருக்கிறத கிளப்பக்கூடிய ஒரு இதை தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கிற வெறியர்கள். அப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அது கொஞ்சம் இதுவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரியிலே கூட அதை புரிஞ்சிக்க முடியும். நம்ம தமிழ் சினிமாவில் பாட்டில் கூட ஒன்று இருக்குது, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ அப்படின்னு ஒரு இது இருக்கும், வரி வரும். அதுபோல் தான் மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும் தாய் தந்தை அப்படின்லாம் எதுவும் கிடையவே கிடையாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. காரணம் என்னென்னா, மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், இனக்குழுக்களாக பழங்குடிகளாக அந்த காலத்தில் வாங்கும்போது எண்ணற்ற மொழிகள் பேசப்பட்டுருது, எண்ணற்ற மொழிகள். அப்போல்லாம் ஒரே மொழியே அந்த ஒரு மொழியில் பேசணும்னு சொல்கிறதே ஒரு அறிவுபூர்வமானதே கிடையாது. ஏன்னா மக்கள் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு சமூக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள்லாம் ஒரே மொழி பேசினா தமிழ்லேருந்து தான் எல்லாம் வந்தது, இல்லை சமஸ்கிருதத்துலேருந்து தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனமானது. இல்லை ஒரு ஐரோப்பியர்கள் தான் இதுக்கான அடித்தளமிட்டவர். ஐரோப்பியர்கள் கூட அங்கேருந்து எல்லாமே வந்தது, லத்தீன் அதிலேருந்து வந்ததுன்ற ஒரு கருத்தாக்கம் கூட இருக்குது. அதை பார்த்து அவர்களால் உருவாக்கப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே தமிழ்லேருந்து எல்லாமே உருவாச்சின்னு சொல்கிறது, தமிழ் தான் தாய்மொழின்னு சொல்கிறது. உருவாகிறது கூட வேறு, அது பாதிப்புகள் அதிலேருந்து உருவாகலாம். அங்கே சமஸ்கிருதத்தை தான் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் அறிவுபூர்வமற்ற கருத்துக்கள். அப்போ இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்த வரைக்குமே என்ன விஷயம்னா, பொதுவாக ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இனக்குழுக்களாக இருக்கிற இனக்குழுக்கள்லேருந்து இங்கே இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்கள் தொகையில் கோடிக்கணக்கான மக்களை கொண்ட கோண்டு வரைக்கும், இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற தெற்கு மத்திய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோண்டு வரைக்கும், நம்ம இந்த கரைஞ்சி போன நிறைய இனக்குழுக்கள் மற்ற கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு பகுதிகளில் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள், மற்ற இனக்குழுக்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் பொதுவாக நிறைய பரிமாற்றங்களில் சில சொற்கள்லாம் உண்டு. அப்போ இந்த சொற்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டோம், அதுக்கான உறவுகளை வச்சுக்கிட்டோம். அது இல்லாமல் மொழிகளாக வளர்ந்த பின்னாடி மொழிகளாக வளர்ந்த தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், அப்புறம் பிற வட மாநிலத்தில் இருக்கிற மொழிகள், இந்த மொழிகள் இதில் இருக்கக்கூடிய சொற்களெல்லாம் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ப்ரோ திராவிட இதுன்னு சொல்லிட்டு திராவிட முன்னதுக்கு முன்னாடியே இருந்த மொழி கலை சொற்கள் அப்படின்னு ஒன்று ஆராய்ச்சியாளர்கள் ஐரோப்பியர்கள் உருவாக்குறாங்க. எப்போவுமே ஒரு ஆய்வுக்கு அந்த ஒரு ஒப்பிட்டு இதை செய்கிறது வழக்கம்.
அப்படி உருவாக்குறது தான் புரோட்டோ திராவிட அந்த களஞ்சியம், சொற்களஞ்சியம். அதுதான் முக்கியம். அதில் வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த புரோட்டோ திராவிட சொற்களஞ்சியத்தில் இருக்கக்கூடிய சொற்களில் பெரும்பகுதி வந்து தமிழ் கூட வந்து இருக்குது, தமிழ் கூட அதிலேருந்து வந்து இருக்குது அப்படின்றது தான் அதனுடைய இது. இப்போ இங்கே பொதுவாக வந்து உருவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட வந்து சிந்துவெளியை பற்றி படிச்சிருக்கிறாங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது அந்த புரோட்டோ சொற்களஞ்சியத்தை வச்சு தான் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்குது. முன்ன கூட படிக்க முயற்சி பண்ணாங்க, சங்கத்தமிழ் வச்சு படிக்க முயற்சி பண்ணாங்க, அது வந்து எடுபடலை. அப்புறம் கன்னடம் கூண்டுகள் வேறு அந்த ஆப்பிரிக்க இது ஆப்கானிஸ்தானில் இருந்த மொழிகளை வச்சு முயற்சி பண்ணாங்க. சில எழுத்துக்கள் சில இதுக்களை வந்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் பெருசாக நடக்கலை. ஓரளவு தான் வந்து இது பண்ண முடிஞ்சது. முழுமையான அந்த முடிச்சுகளை அவுக்க முடியல. அப்புறம் வந்து பிராமிய எழுத்துக்களை வச்சு, தமிழ் பிராமியை வச்சு ஐராவத மகாதேவன் அப்புறம் அவரை சார்ந்து சிலர்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் சில இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் எழுத்துக்களை வந்து முயற்சி வந்து முடிஞ்சது, ஓரளவு வந்து முடிஞ்சது. ஆனால் சமீபத்தில் வேறு கோணங்கள்லேருந்து அதை படிக்கிறது தான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு எஸ்கே வெங்கடேஷன்றவர் படிச்சிருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட வாக்கியங்களே படிக்கிறாரு. அது ஒரு படிக்கக்கூடிய எல்லாமே சொற்கள் வந்து அந்த களஞ்சியத்தில் தான் எடுத்து அவரால் வந்து படிக்க முடியும். அதுதான் விஷயம். அப்போ சிந்துவெளியில் இருக்கக்கூடிய அந்த சொற்கள், அந்த மொழி, சிந்துவெளியில் பேசப்பட்ட மொழி இங்கு வந்து இருக்கக்கூடிய நம்ம திராவிட மொழிகள்னு சொல்லக்கூடிய 36 மொழிகளோட உறவு கொண்டதாக இருக்குது. அதனுடைய சொற்கள் எல்லாம் வந்து இப்போது நிரூபணமாயிருக்கு. அந்த சொற்களஞ்சியத்திலேருந்து தான் இதெல்லாம் வந்து எடுத்து தான் இந்த சொற்களை படிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து பல சொற்கள் வந்து தமிழோட கூட ஒத்துப்போகுது, கன்னடாவோட ஒத்துப்போகுது, இன்னும் கோண்டுன்ற சொற்கள்லாம் கூட அங்கே இருக்குது. அப்போ இது வந்து அந்த ஒரு மொழியை படிக்கிறதுக்கான ஒரு முயற்சிக்கான விஷயங்கள் தான் இந்த சொற்களஞ்சியங்கள்லாம், புரோட்டோ திராவிட சொற்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். அப்போ அதை வச்சு சிந்துவெளியை வந்து நீ படிக்க முடியும். அப்போ சிந்துவெளியில் இருந்த ஒரு மொழி என்பது அது இங்கே உள்ள மொழிகளோட, பழைய மொழிகளோட உறவு கொண்டு இருக்குது. அந்த மொழிகளுடைய தாக்கம், அந்த மொழியினுடைய தாக்கம்லாம் வந்து சொற்கள்லாம் தமிழ் போன்ற பல மொழிகளில் கூட இருக்குது அப்படின்றதான் நாம் வந்து பார்க்கணும். அப்போ பொதுவாக வந்து ஒரு கருதுகோளாக தான் நம்ம வந்து நான் வந்து தொடர்ந்து பேசிகிட்ருக்கிறேன், ஒரு கருதுகோளாக கூட பேசிகிட்ருக்கிறேன். சிந்துவெளி அதை பற்றி பேசும்போது முன்னாடி இருந்த அந்த ஒரு மொழியை வந்து நாம் அது கூட வந்து உருவாக்குற மொழி தான். எந்த மொழிகளும் அந்த ஒருங்குபடுத்தப்படுறது போது ஒரு உருவாக்கப்படும். இந்த மொழியிலேருந்து இது அப்படிலாம் இல்லை. ஒரு ஒழுங்காக உருவாக்கப்படும் போது பல இடங்கள்லேருந்து அவங்க எடுத்துப்பாங்க, பல மொழிகள்லேருந்து தேவையான விஷயங்களை எடுத்துருப்பாங்க. அப்படி தான் சிந்துவெளி கூட ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இணைப்பு சொற்களெல்லாம் அவர் படிக்கிறார். உடன்னா வித், இல்லைன்னா உடன்படிக்கை, ஒப்பந்தம், அந்த மாதிரி பொருளில் அவர் வந்து படிக்கிறார். அந்த இதை வந்து படிக்கிறார். அப்போது ஆதல்னா அப்படின்ற ஒரு இணைக்கிற சொற்கள்லாம் கொஞ்சம் வளர்ச்சி வந்து அதில் சிந்துவெளியில் இருக்குது. அப்போ அது வந்து கட்டாயம் வந்து ஒரு முக்கிய பங்கை இந்திய துணைக்கண்டத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பாதிப்புகள் வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இதில் வந்து நாம் வந்து எப்பவுமே என்ன சொல்கிறோன்னா, அப்போது வந்து அதுக்கு முன்னாடி இருந்த மொழியை வந்து பரவலாக பேசப்பட்ட மொழியை வந்து தமிழம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் தமிழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் தமிழம்ன்ற இதை வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன்னா, அது ஒரு அடையாளப்படுத்துறது தான். கோண்டுங்க வந்து நம்மளை தமிழம்னு சொல்கிறாங்க. கோண்டுங்க அவங்கள தமிழம் அவங்க வந்து சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா கோண்டுகளை ஏன் எடுத்து வந்து பேசுகிறேன்னா, இங்கே இருக்கிற முதல்ல இந்த மொழி வெறியர்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நாம் வந்து ஒரு வளர்ந்த சமூகம், நம்மளை வச்சு வந்து இங்கே பேசிகிட்ருக்கக்கூடாது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இனக்குழுக்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த காலகட்டத்திலேருந்து வாழ்ந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து இருக்கக்கூடியவங்க கோண்டுங்க. பெரிய ஒரு இனம், அதை நான் சொல்ல வரேன். சிறிய சிறிய குழுக்களில் கூட அது மறைஞ்சிடும். அது
இவங்க தொடர்ந்து இருக்கிறதுனால சில விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க வந்து சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை தமிழம் தான் வந்து தமிழம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து தமிழம் தான் சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இயல்பாக அவங்கக்கிட்டேருந்து நம்மளாம் வந்து நம்ம வேறு இதுவாக மாறிட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்போ இதை என்ன சொல்கிறது? அதான் தாய்மொழின்னு சொல்ல முடியுமா? அதை ஏற்றுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது அவங்களுக்கும் அது ஒரு நியாயம் கூட இருக்குது. ஏன்னா அவங்க இன்னும் பழங்குடிகளாக இருக்காங்க. அவங்களுடைய சொற்கள், சில அடிப்படையான சொற்கள் நம்ம கன்னடம், தமிழ், தெலுங்கில் கூட இருக்குது. அப்போ அதை வச்சு அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க உரிமை கொண்டாடுறாங்க. உரிமை கொண்டாட முடியும் அவங்களால. பெருசாக பண்ணுறதில்ல. சும்மா வந்து ஒரு 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 வாதமாக வந்து அந்த கருத்தை வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க, அவ்வளோதான். அது பெரிய இங்கே நாம் நினைக்கிற மாதிரி இதுலேருந்து தான் போச்சு அது வந்து பிடிக்கிறது இல்லை, வரட்டு பிடிக்கிறது இல்லை. அப்போ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த தமிழம்ன்றது வந்து ஒரு முந்தைய ஒரு காலகட்டத்தில் இருந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, சமூக மொழியே வந்து சும்மா அந்தரத்தில் வந்து உருவாயிடாது. ஒரு சமூக வளர்ச்சிக்கு தான் அது தேவை. ஒரு சமூக வளர்ச்சியில் தான் ஒரு மொழி வந்து உருவாகும், வளர்ச்சி பெறும். ஒரு மொழி வந்து பல கட்டங்களை வளர்ச்சி பெறும். வெறும் சைகை மொழி, சைகையாக இருக்கிறது, அப்புறம் பேசும் மொழி ஆகுது, அப்புறம் வந்து பட எழுத்துக்களாக மாறுறது, அப்புறம் குறியீடுகளாக, இப்போ சிந்து வெளியில் இருக்கிறது வந்து சிம்பிள்ஸ், குறியீடுகளாக வந்து மாறுது, அது ஒரு கட்டம். அதுக்கப்புறம் வந்து எழுத்து வடிவங்களை பிராமின்னு வந்து ஒரு கட்டத்தை வேறு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் இருக்குமான்றது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா நேரடியாக வந்து எழுத்து வடிவங்களை போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களாம் நேரடியாக வேறு மொழிகள் வந்துட்டாலே வேறு எழுத்து, அதாவது எழுத்துக்கள்ன்றது வந்து ஒரு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா கூட, எழுத்து வடிவங்கள் வந்தால் கூட அது எல்லாம் உலகம் முழுக்க பயன்படுத்த முடியும். இப்போ தேவநாகரி எல்லாம் தான் இந்தியா முழுக்க எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் தான் தேவநாகரியை வந்து அந்த காலத்துலேருந்து சமஸ்கிருதத்துலேருந்து எல்லாம் உருவான பல மொழிகள் வந்து தேவநாகரி வரி வடிவத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆங்கில இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்போது எழுத்து வடிவன்றது வந்து ஒரு வளர்ச்சி, அது ஒரு கட்டம். ஆனால் அது வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அது வந்து மற்ற எழுத்துக்களை நோக்கி மற்றவங்க போகணுன்னு அவசியம் கிடையாது. நேரடியாக ஏதோ ஒரு இதை வந்து நோக்கி போகலாம். இப்போ வடகிழக்கு மாநிலம்லாம் அவங்க ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆங்கில வடிவங்கள் இனக்குழுக்கள் அவங்களுக்கு எழுத்து வடிவம் கிடையாது, ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க. தேவநாகரியை பயன்படுத்துறதுக்கு இந்த இந்துத்துவ சக்திகள் முயற்சி பண்ணும்போது தான் அவங்க அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் காலனி ஆட்சியில் அவங்களுக்கு இந்த வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ கோண்டே கூட எடுத்துங்க, கோண்டுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. சிலர் உருவாக்கியிருக்காங்க, உருவாக்கி முயற்சியில் இருக்குது, அது வந்து முழுமை அடையாமல் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவில் இருக்க கோண்டுகள் தெலுங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. மகாராஷ்டிரா, அந்த மத்திய பிரதேச, சத்தீஸ்கர் அந்த பக்கம் இருக்கிறவங்களும் தேவநாகரியை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியை சார்ந்த எழுத்து வடிவங்களும் அவங்க கோண்டே வந்து 2 மொழின்னு சொல்கிறாங்க. கோண்டே அவங்க 2 கோடி பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அதில் 2 கோண்டுலேயே 2 வகை இருக்கிறது தான் சொல்கிறாங்க. கோண்டு இதுவே வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம மொழியே எடுத்துங்க, தமிழே எடுத்துங்க, தமிழே இன்னும் வந்து ஒரு பொது மொழியாக வந்து மாறலை. அது வந்து வட்டார மொழியாக தான் இன்னும் வந்து வட்டார மொழியாக, அதனுடைய சாதியத்தன்மையை நிறைந்ததாக தான். ஏன்னா மொழி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அதனுடைய தன்மையில் சார்ந்து தான் இருக்கும். அப்போ அது சாதியத்தன்மையில் கொண்டு தான் இருக்குது. அப்போ ஒரு மொழி அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு வடிவம் பெறுதுன்றது ஒரு தேசியத்தன்மையில் தான். அது முதலாளித்துவம் தான் மொழிக்கான ஒரு ஒழுங்கை வந்து முழுமையாக கொண்டு வர்றது அதுதான். அப்போ இன்றைக்கி நாம் வட்டார மொழிகளை கடந்து பொது மொழியாக மாறிட்டுருக்குறோம். அது ஆக்குறத விட எது ஆக்குது? ஒன்று கல்வி ஆக்குது, ஒன்று அரசு, அப்புறம் கலைன்னு சொல்லும்போது நீ சினிமா. இவைகள் தான் வந்து நம்ம வந்து ஒரு பொது மொழியை ஆக்கிறதுக்கான வேலையில் செஞ்சிட்ருக்குது. இதுதான் ஒரு பொது மொழியாக நம்ம தமிழ் வந்து ஆகிட்டுருக்குது. தமிழ் வந்து ஒரு பொதுமொழி ஆவதே இப்போ தான் ஆகிட்டுருக்குது. அப்போ பொதுத்தன்மைகள் இருந்தது வேறு, தமிழ் வந்து எல்லாருக்குமான மொழியாக, எல்லோரும் ஒரே மாதிரி பேசக்கூடிய மொழியாக மாறணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு முதலாளித்தன்மைக்கு ஒரு தேசியத்தன்மைக்கு மாறணுன்னா நம்ம பேச்சு, எழுதுவது, பேசுவது எல்லாமே ஒன்றாவே இருக்கணும். அப்போ தான் அந்த மொழி வந்து ஒரு முழுமை பெற்ற மொழியாக இருக்க முடியும். பேசுவது, எழுதுவது, அது எழுதுவது ஒரு மாதிரி, பேசுவது ஒரு மாதிரி, வட்டாரம் வந்து அதில் வந்து வட்டாரம் வந்து மேலோங்கி இருக்கும். இல்லைன்னா சினிமாவின் நடுத்தர வர்க்கத்தன்மை, அதாவது சினிமா மொழியே ஒரு நடுத்தர மொழி, நடுத்தர வர்க்க மொழி தான் சினிமா மொழி. அது அப்போ அதுக்கான ஒரு இதோட வந்து அது ஆதிக்கம் வந்து பண்ணிகிட்ருக்குது. அதுவும் வந்து வட்டார இதுகள் வந்து இப்படி
ஒரு போட்டியில் ஒரு பொதுமொழி வந்து உருவாகும். மக்கள் எது அவங்களுக்கு சுலபமாக இருக்குதோ, எளிமையாக இருக்குதோ, அதை வந்து அந்த சொற்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நீடிக்க செய்வாங்க. இதுதான் வந்து பொதுமொழி உருவாவதில் கூட. இப்படி தான் நம்ம மொழி உருவாகுதில் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் அதுவே உருவாகாமல் இருக்குதுன்றதை புரிஞ்சு, அப்போ இது எப்படி இந்த ஒரு மொழியிலேருந்து எல்லா மொழியிலும் உருவாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படி உருவாகாது அப்படின்றது தான் விஷயம். என்னன்னா இங்கே நான் கூட நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் சொல்கிறதுனுடைய பொருள் வேறு. இங்கே மொழின்ற வடிவத்தை எது வந்து அடைஞ்சதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தமிழ் தான். அது உலகத்தில் முதல்ல வந்து தமிழ் தான். அது ஒரு இலக்கிய வடிவத்தை அது ஃபஸ்ட்டு பெற்றது. உலகத்தில் இலக்கண இலக்கிய வடிவத்தை பெற்ற ஒரு மூத்த மொழி. அப்படியே அதான் பழமையான மொழி. நிறைய வந்து அதை அடுத்தது சொல்கிறேன். மூத்த மொழியாக வந்து நாம் வந்து அதை பார்க்குறோம். அதுதான் வந்து ஒரு இதுவாக வந்து அடையுது. அதே போல் வடக்கில் வந்து பாலி அடையுது. இதனுடைய தாக்கங்கள் வந்து இது தமிழ் வந்து தெற்கில் இதனுடைய தாக்கங்களும் வடக்கில் அதனுடைய தாக்கங்களும் இருக்குது. இந்த தாக்கங்கள்லேருந்து தான் மற்ற மொழிகள் இங்கே தெற்கில் உருவான மொழிகள்லாம் வந்து உருவாகுதுன்றது தான் அதனுடைய இது. ஆனால் மொழி உருவாக்கும் போது வேறு வேறு மாதிரி கூட உருவாகும். அதாவது கன்னடத்தில் வந்து சமஸ்கிருதம் வந்து இருக்குது, தெலுங்கில் வந்து சமஸ்கிருதம் இருக்குது. இந்த சமஸ்கிருதம் வந்து எடுத்துட்டால் அதில் ஒன்று இருக்காது தமிழ் அப்படின்னு சொல்கிறது அதுவே ஒரு கொச்சையான வாதம். ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் பின்னாடி நடந்த விஷயங்கள் தான். பின்னாடியே அந்த மொழியை மேலும் ஒழுங்குபடுத்துவது மெருகூட்டுவதுன்ற கட்டங்கள் பல கட்டங்கள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடியதான். ஏன் சொல்கிறேன்னா அந்த இவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த சிலை கூட வச்சாங்க, திருவள்ளுவர் சிலை அங்கே வச்சாங்க, அவர் சிலை இங்கே வச்சாங்க, ஐநாவரத்தில் வச்சாங்க. அவருடைய இது அதாவது நாங்கள் ஒரு வகுப்புக்கு போயிருக்கிறோம். அது வந்து அரசியல் வகுப்பு, 25 நாள் அரசியல் வகுப்பு. அதுக்கு அந்த இடம் கொடுக்கக்கூடியவர் வந்து ஒரு பழைய கன்னட பேராசிரியர். கன்னட பேராசிரியர் தான் நினைக்கிறேன். அவர் அந்த வகுப்பை வந்து நாங்கள் தொடங்கி வச்சு பேசுகிறார். அவர் கன்னடத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை அந்த இதை எடுத்து வச்சு பேசுகிறார். அப்போ பேசும்போது அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறதுக்கு கூட யார் இருக்காருன்னா சாக்கியத் ராஜா கர்நாடக ஆய்வாளர், கன்னட வரலாற்றை ஆய்வு செஞ்சவர். அவர் மொழிபெயர்த்து எங்களுக்கு நிற்கிறாரு. அவர்னால சரியாக மொழிபெயர்க்க முடியல. ஆனால் நாங்கள் வந்து நிறையா சொல்கிறோம். தமிழ் தோழர்களுக்கும் தெலுங்கு தோழர்களுக்கும் அது நல்லா புரியுது, நல்லாவே புரியுது. ஆனால் அவர் இப்போ கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பழைய கன்னடம் வந்து புரியல. எப்படி நமக்கு பழைய தமிழ் புரியாதோ அது போல் தான் அந்த. ஏன் சொல்ல வரேன்னா பழைய கன்னடாவில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் சமஸ்கிருதம் வந்து அதிகம் இல்லை. அதான் உண்மை. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, நமக்கு புரியுதே தவிர தமிழ் சொற்களே கிடையாது. ஆனால் பெண்ணோ மண்ணோ அப்படி அது மாதிரி வருது. அது நம்ம வந்து பெண்ணும் மண்ணும் அப்படி அது வேறு மாதிரி வந்து நம்ம இது பண்ணுவோம். அந்த இது வருது சொல்கிறேன் நான். அப்போது அதனுடைய உச்சரிப்பு விதங்கள், அதனுடைய சொற்களுடைய தன்மைகள் எல்லாம் வேறு வேறையாக தான் இருக்குது. ஆனால் சமஸ்கிருதம் இல்லை, சமஸ்கிருதம் கிடையாது. அதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போது சமஸ்கிருதன்றது ஒரு காலகட்டத்தில் அது வந்து அதில் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு சிலரால் ஒழுங்குபடுத்தப்பட்டு அதுதான் மொழி அப்படின்றது ஆக்கப்பட்டுங்களா. இப்போ மலையாளம் ஏன் தமிழே அப்படி தானே, மணிப்புரவ நட தானே இருந்தது. உண்மையிலே மக்களை சமஸ்கிருதம் பேசிட்டு இருந்தாங்க. மக்களை சமஸ்கிருதம் பேச வச்சது இந்த மணிப்புரவ நட வந்த பிறகு தானே. அதனுடைய பாதிப்பு படித்தவன் இதை ஏற்றுக்கிட்டான். படித்தவன் போய் மக்கள்கிட்ட போய் வந்து சமஸ்கிருத வார்த்தைகளை பரப்பினான். அதில் வந்து தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட சில சமஸ்கிருத சொற்களை தவிர மக்கள் வந்து இங்கே வந்து தமிழ் மொழியில் வந்து சமஸ்கிருதம் பேசலை. அங்கே கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய தெலுங்கோ வந்து கன்னடங்களோ இந்தளவுக்கு சமஸ்கிருதம் கலந்தெல்லாம் வந்து நான் முன்னே பார்க்கல. இப்போ வேணால் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா கல்வி அறிவு அதிகமாகும்போது அந்த கல்வியில் வந்து கையாளப்படக்கூடிய மொழி தான் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருது. வட்டார மொழிகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அப்போ வட்டார மொழிகள் மறையும் போது அதனுடைய உண்மையான தன்மைகள் நமக்கு தெரியாமல் போயிடும். மொழியினுடைய உண்மையான தன்மைகள் தெரியாமல் போயிடுது. இந்த 30 வருஷத்தில் நடக்கிற விஷயம் எல்லா மொழிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மணிப்புரவ நடையே வந்து எப்போ மாறிச்சு, யாருன்னா சொல்லுங்கள் எப்போ மாறிச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அரசாங்கம் மாற்றுச்சு, இயல்பாக மாற்றுச்சு. நாங்கள்
படித்ததெல்லாம் ரசாயனம், பௌதிகம், பூகோளம் இதுதான் நாங்கள் படித்தோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அவங்களுக்கு பாடத்திட்டமே மாறுது. அப்போது இந்த திராவிடம் செஞ்ச உருப்படியான விஷயம் என்னென்னா, மணிப்பிரவாள நடையை ஒழித்து தமிழ் மொழியை கொண்டு வந்தது தான். இல்லைன்னா இன்றைக்கி கூட நாம் பேசிகிட்ருக்கிற மொழியில் முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் ஈழத்தில் இருக்கிற அளவுக்கு கூட சமஸ்கிருதம் நம்மக்கிட்ட கிடையாது. ஈழத்தமிழில் இருக்கக்கூடிய அளவு கூட சமஸ்கிருதம் நம்மக்கிட்ட கிடையாது. இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கவங்க கிடையாது. அப்போ ஒன்று பாடத்திட்டத்தில் அது திட்டமிட்டு இது கருணாநிதி, எம்ஜிஆர் அதை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளாந்தர பத்திரிகைகள்னு சொல்லக்கூடிய நாளாந்தர பத்திரிகைகள் விளைவாக கூட நல்ல விஷயம் நடந்தது. என்னென்னா, அதில் எழுதப்பட்ட அறிவியல் கட்டுரைகள், பொருளாதார கட்டுரைகள், இதெல்லாம் அருமையான தமிழ் சொற்களை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. கணினின்ற மூலமாக நிறைய சொற்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ நவீனத்தினுடைய விளைவாக நிறைய தமிழ் சொற்கள் உருவாகி பழைய சமஸ்கிருதம் கலந்து இந்த மணிப்புறாவ நடையே சுற்றிலும் ஒழிச்சிச்சின்னு சொல்லலாம். அது விரல் விட்டு எண்ணக்கூடிய சதவீதம் தான் அது இருக்குது. அப்போ இதுதான் உண்மை. அப்போ இந்த தமிழ் வேறு. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழே கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 100 வருஷம்னா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழே இது கிடையாது. இன்றைக்கி நாம் பேசிகிட்ருக்க தமிழ், நாம் படிச்சுட்ருக்கிற தமிழே இது கிடையாது. அப்போ இப்படி தான் ஒரு மொழியினுடைய மாற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசனுடைய இதில் இருந்தும் கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அது எப்படி போய் சேருதுன்றதை சேர்க்கக்கூடிய சக்திகளிலிருந்து தான் அது தீர்மானிக்கப்படுது, மாற்றப்படுது. அப்படி தான் இங்கே தென்னகம் தமிழ் பேசப்பட்டது. அது முதல்ல உருவாக்கப்பட்டது. நமக்கான பெருமை தான். இன்றைக்கும் மூத்த மொழி அப்படின்றது தான் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அது சமஸ்கிருதம் முதல்ல திட்டமிட்டு உருவாக்கிட்டாங்க. அதை உடைக்கிறதுக்கு இங்கே மொழி வரியனுங்க, தமிழ் அறிஞர்கள் நம்மளை பேசிக்கிறவங்க ஒரு மயிரும் இது வரைக்கும் பிடுங்கலை. இது வரைக்கும் உலகத்தில் போய் அதை போய் உக்காந்து அதை செய்யறதுக்கு வக்கு கிடையாது. இங்கே இருக்கிற கலைகளும் பாடல்களும் இன்றைக்கி அந்த எஞ்சாமி பாட்டு, அறிவு பாடின பாட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை, எவ்வளோ பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்குதுன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற கூமுட்டைங்களுக்கு அது 1008 கேள்வி கேட்குது. இவ்வளோ நல்ல தமிழ், இதுதான் அப்போ தான் மூத்த மொழின்னு அவன் ரிசர்ச் பண்ணுறான். அதை உடனே அவனுங்க ரிசர்ச் பண்ணுறான். என்னடா மொழி அப்படின்னு ரிசர்ச் பண்ணி, அப்போ ஏன்டா இந்தி இங்கே ஆட்சி மொழியாக இருக்குதுன்னு அவனுங்க கேட்குறானுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்குறான். இப்படி ஒரு பாடல் போய் பண்ணக்கூடிய அளவு கூட இவங்க எதுவும் பிடுங்கினது கிடையாது. ஆனால் முழுக்க இவங்களுடைய இது என்ன ஆகுதுன்னா, இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, இந்த தாய்மொழியிலேருந்து தான் இந்த வெறியோடு இவங்க இனவாதிங்க பண்ணுறதுனுடைய விளைவு நாம் தமிழினுடைய உண்மையான இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட சிறப்பு அம்சங்களை கூட மற்றவங்க அங்கீகரிக்க முடியாமல் போகுது. இது எதிர்விளைவாக மாறுது. இந்த இனவாதி, இந்த வெறியர்களுடைய பிரச்சனை அது. இன்றைக்கி உலகத்தில் மூத்த மொழி, அதாவது மொழினா உருவானது முதல்ல அம்மான்னு பேசுகிறது அந்த கூமுட்டத்தனம் இல்லை. அதாவது இலக்கிய இலக்கணத்தோடு மொழின்னு முழுத்தன்மை. ஏன்னா தமிழ் எல்லாத்துக்கும் மொழின்னு ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு விளையாண்டுங்கிறோம். அப்படி கிடையாது. ஆங்கிலத்திலலாம் ஒவ்வொன்றுக்கும் வேறு பேச்சு மொழிக்கு வேறு, சித்திரை எடுத்துருக்கிற சித்திரை அந்த மொழிக்கு வேறு, குறியீடுக்கு இருக்கிற மொழிக்கு வேறு சொற்கள். நமக்கு அதெல்லாம் அந்த சொற்களே இல்லை ஃபஸ்ட்டு. அப்போ அந்த மொழி இது எந்த மொழினா, அனைத்தும் ஒரு இலக்கிய எழுத்து, இலக்கியம், பேச்சு எல்லாம் உள்ள ஒரு முழுமையான ஒரு மொழியாக உலகத்தில் உருவானது நம்ம தமிழ் மொழி தான் இது வரைக்கும். இன்றைக்கி இருக்கிற ஆதாரங்கள் படி இதை தான் நம்ம ஏற்றுக்கணும். இதை மற்றவங்க உலகத்தில் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய தடை, அதுக்கு முன்ன சமஸ்கிருதம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறிட்டு நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய நிறைய தமிழர்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க பேசுகிறவங்க எவனும் ஒன்றும் பண்ணுறதில்ல. இவங்களுடைய எதிர்விளைவு என்ன ஆகுதுன்னா, சகோதர மாநிலங்களில் நம்மளை ஆதரிக்கிறவங்க கூட ஆதரிக்க மாட்டாங்க. பல பேர் அந்த கருத்துக்களை பேசுகிறாங்க. சாக்கியத்தே அவர் வரலாற்று இதில் அப்படி எழுதியிருக்காரு. ஒரு மூத்த மொழி தமிழ், அதிலிருந்து தான் நிறைய பாதிப்புகள், நிறைய இதுவோட கன்னடெல்லாம் உருவாச்சு. அதனுடைய இது பாதிப்பு, அதனுடைய இதெல்லாம் இதில் இருக்குது அப்படிலாம் ஒரு வரலாறு எழுதியிருக்காரு. அப்போ என்ன ஆகும்? நாளைக்கு எதிராக தான் மாறுவாங்க, எல்லாமே எதிராக மாறுவாங்க. அப்போது நாம் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். முதல்ல மொழியினுடைய
அடிப்படையை புரிஞ்சுக்கணும். யாரும் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து இந்த மொழி உலகம் முழுக்க பேசணும் அப்படின்னு பண்ண முடியாது. இன்றைக்கே பண்ண முடியாது. வளர்ந்த நவீன உலகத்திலே பண்ண முடியாது. அன்றைக்கி எப்படி வந்து ஒரே மொழி பேசுவாங்க, ஒரே மொழியிலேருந்து எல்லா மொழியும் உருவாக்குவாங்க? அப்போ அது வந்து ரொம்ப தவறானது. சகோதர மொழிகள், அதில் மூத்த மொழி தமிழ் அப்படின்றது தான் சரியானது. அது மட்டும் இல்லை, நாம் வரலாற்று ரீதியாக மூத்த மொழி தமிழ் மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லை, மொழியாக ஒரு வடிவத்தை முழுமையாக லாங்குவேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு முழுத்தன்மையோட முதல்ல உருவான மொழி தமிழ். வடக்கில் உருவான மொழி பாலி. இது ரெண்டும் மக்கள் பேசும் மொழிகளாகவும் இருந்தது. இதனுடைய தாக்கங்கள், மக்கள்கிட்ட பேசக்கூடிய தாக்கங்கள் வந்து பல்வேறு மொழிகள் இதனுடைய கிளைச்சி வந்து வந்தது. அப்போது அவையெல்லாம் இது சகோதர மொழிகளாக தான் நம்ம பார்ப்போம். அப்படி தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, சிலது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறத சொல்ல முடியும். இப்போ சமஸ்கிருதம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழும் பாலியும் பிராகிருதமும் கலந்து உருவாக்குச்சுன்றதை திட்டவட்டமாக சொல்ல முடியும். அது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அதே போல் ஹிந்தி, கில்கிறிஸ்ட்ன்ற ஒரு ஆங்கிலேயன் திட்டமிட்டு வந்து அதை வந்து கரிபோலி, இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய உருதெல்லாம் எடுத்துகிட்டு கரிபோலி, சமஸ்கிருதம் இதெல்லாம் கலந்து உருவாக்கினது இந்தின்னு திட்டவட்டமாக சொல்ல முடியும். இது போல் சில விஷயங்களை ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட மொழிகளை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஆனால் மக்களுடைய மொழிகளை வந்து அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவங்க வந்து உருவாக்கத்தான் செய்வோம். ஒழுங்கமைச்சு உருவாக்குவாங்க. அது அப்படியே அதே ரூட்டில் இல்லை, பல இடங்கள் இருப்போம். இப்போ தொல்காப்பியர் தமிழை உருவாக்குறது எப்படி உருவாக்கிட்டு இருப்பார்? எல்லாமே இங்கேருந்து இருக்குமா? அப்படி கிடையாது. அவர் உலக அறிஞராக இருப்பார். உலகத்திலேருந்து பல விஷயங்களை பார்த்து தான் அவர் வந்து இந்த ஒரு ஒழுங்குபடுத்தியிருப்பார். அதை ஒழுங்குபடுத்துறது அவர் தான். இன்றைக்கி ஒரு அறிவியல் பூர்வமாக அவர் ஒழுங்குபடுத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு நீடிக்க முடியுது இந்த மொழி. அது ரொம்ப முக்கியம். ஒரு அறிவியல் பூர்வமாக இந்த மொழியினுடைய இதை வந்து ஒரு கட்டமைச்சினுடைய விதம் தான் இன்றைக்கி வந்து இந்த மொழி வந்து இன்றைக்கி வரைக்கும் நீடிக்கக்கூடியது. நடுவு சில இவங்க வந்து கட்டமைச்சிக்கிறாங்க காலகட்டத்துக்கு ஏற்றா போல். அதனுடைய வளர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து நம்ம நீடிச்சிட்டோம். இன்றைக்கி நவீன இது வந்து பல பெயர் சொல்ல முடியாத, கண்ணுக்கு தெரியாதவங்க இது பண்ணிக்கிறாங்க. நமக்கு பேர் தெரிஞ்சு நவீன இதில் வந்து அறிவியல் விஷயங்களை வந்து ஒரு பேருனா முஸ்தஃபா மறந்துட்டேன், முஸ்தஃபா தான் நினைக்கிறேன். அவர் வந்து அதை வந்து கிளியராக வந்து கட்டமைச்சிருக்கிறாரு. கணினிக்கு வேறு சிலர் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழில் அது ஒரு பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட இதுன்றது இல்லாமல் பல பேர் வந்து ஏன்னா தமிழ் வந்து பல நாடுகளில் இருக்குது. அப்போ நவீனத்தில் வந்து பல முயற்சிகள் வந்து கணினியை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. அதனால் அது பல பேர் பல பங்களிப்புகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் மொழி வளர்ச்சி. அப்போது இந்த மொழி வரியர்கள் முதல்ல மொழி வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு திரும்ப வந்து பழசுக்கு போயிட்டு அதுவும் ஒரு அறிவியல் மற்ற முறையில் முட்டாள்தனமாக வந்து நம்ம சகோதர மொழிகளை நம்ம சகோதரர்களாக இணைந்து இந்தியை எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம் ஒரு சகோதர சண்டைகளை, மொழி சண்டைகளை உருவாக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி கமல் வந்து பேசியது வந்து அது தற்செயலாக இருந்தாலும் அது இவ்வளோ சிக்கலை உருவாக்கும் போது அவர் கட்டாயம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அவர் கேட்காம விட்டுட்டார். அப்போ அதனால் அது போல் விவாதங்களை வந்து வராமல் பார்த்துக்கணும். இது வந்து மொழி வெறியர்களுக்கு சாதகமாகவும் இந்துத்துவ சக்திகளுக்கு, பாசிச சக்திகளுக்கு இந்திய எதிர்த்த போராட்டத்தில் அவன் செய்ய வேண்டிய வேலை இது. அவன் திட்டமிட்டு செய்ய வேண்டிய வேலை மற்றவன் வந்து செய்யக்கூடியதை வந்து அவன் வந்து பயன்படுத்திக்கிறான். அது முதல்ல வந்து பிரச்சனையாக இருந்த பிஜேபி லீடர் தான், கர்நாடகா பிஜேபி லீடர் தான். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மொழி நம்ம சகோதர மூத்த மொழி நம்ம அதுக்கான இதை வந்து எல்லாருமே வந்து அங்கீகரிப்பாங்க. அதில் எந்த மாறுபாடும் இருக்க போகிறதில்லை. ஆனால் மொழிகளில் போய் தாய்மொழி தந்தை மொழின்னு இருக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக கிடையாது. சமூக வளர்ச்சிகளுடைய கட்டத்திலையும் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நவீன மொழிகள் வந்து உருவாக்கப்படும் போது திட்டமிட்டு இந்த மொழியிலேருந்து உருவாக்கும் போது அப்போது வந்து அப்படி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அவ்வளோதானே தவிர இதை வந்து நம்ம இப்படி இல்லாமல் வந்து ஒவ்வொன்றும் ஒரு குடும்பம் சகோதர மொழிகள், அதாவது திராவிட மொழி குடும்பம்னு சொல்லும் போது கூட அதை வந்து சகோதர மொழிகளாக தான் சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதே போல் வந்து திராவிட இதுன்றது வந்து ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு இதுவே தவிர அது கிடையாது. ஆனால் சிந்து வெளின்றதை நம்ம தனியாக தான் பார்க்கணும்.
சிந்துவெளின்றதை நம்ம தனியாக பார்க்கணும். நாம் பார்க்க வேண்டியது அது வந்து அதனுடைய தாக்கங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளில் இருக்குது. இல்லை ஒருவேளை சிந்துவெளி கூட மற்ற இடங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டு கூட ஒரு மாதிரி துவக்கப்பட்டிருக்கலாம். ரெண்டும் கூட அங்கே வந்து நடந்திருக்கலாம். ஆனால் அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி இருக்கிற ஆய்வுகள்லேருந்து இன்றைக்கி இந்திய துணைக்கண்டத்தில் சிந்துவெளியில் முன்கூட்டியே நாம் பேசுகின்ற மொழியினுடைய பல சொற்கள் அதாவது இது இந்தியாவில் பேசக்கூடிய திராவிட மொழிகள் சொல்லக்கூடிய 30க்கும் மேற்பட்ட மொழிகளுடைய வேர் சொற்கள் அங்கே சிந்துவெளியில் இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அப்போது வந்து நாம் வந்து அதை வந்து தாய்மொழின்னு சொல்ல முடியுமா? அதுவே முடியாது. ஏன்னா அதுவே கூட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட காலகட்டத்தினுடைய மொழி. பல மொழிகள்லேருந்து கூட அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கலாம். பல பக்கத்தில் பேசின பேச்சு மொழிகள்லேருந்து அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கலாம். இன்னொன்று அது வந்து முற்றிலும் வந்து வளர்ந்த ஒரு மொழி கிடையாது. ஒரு குறியீட்டு எழுத்துக்கள் இருந்த காலகட்டத்தினுடைய மொழி அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது தான் வந்து சரியாக இருக்கும். இதை வந்து இந்த மொழி வெறியர்கள் வந்து தயவு செஞ்சு நிறுத்துறது நல்லது. நிறுத்துறது தான் வந்து ஒரு சகோதர சண்டையை நிறுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்திக்கு எதிரான போராட்டத்தை நம்ம வந்து எடுக்க வைக்கணும். இந்திக்கு எதிரான போராட்டம் அவங்க எடுக்கிறதெல்லாம் வந்து நாம் ஆதரிக்கணும். அப்போ நாம் வந்து இந்திக்கு எதிரான அனைத்து தேசிய மொழிகளும் எல்லாருமே வந்து போராட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம சகோதரர்களுள்ள மொழியை நிறுத்தணுன்றதை வந்து தீவிரமாக அந்த வந்து மொழி வெறியர்கள் வந்து கவனத்தில் எடுத்து இதை வந்து தவிர்க்கிறது, மேலும் மேலும் இதை வந்து ஊதி பெருக்காமல் அதை நிறுத்துறது நல்லது.